ஒரு நிமிஷம் சார், நீங்க யார் ஃபேன்? நீங்க இல்ல, நான் திடீர்னு ஒரு சந்தேகம் வச்சு யாராவது இருந்தாலும் ஏய் மச்சான் எனக்கு போயிடு கத்திரிக்காய் மாதிரி உட்காந்துருவேன் அந்த மாதிரி ஒரு கேள்வி சொல்லுங்க. ரசிகர்கள் மட்டும் நீங்க பாருங்க, நீங்க உங்க தேட்டருக்கு வாங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா சொல்லுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். நீங்க நல்லா நடிக்கிறீங்க. எல்லாத்தையும் சொல்லி பொண்டாட்டி பேர சொல்ல பார்த்தீங்களா? அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. முறையும் ஒரு சிறந்த நடிப்பை பயங்கரமா கொடுக்குறீங்க. இருந்தாலும் கூட அஜித், சூர்யா உங்களுக்கு பட்டாளத்தினுடைய அளவு உங்களுக்கு இல்லாம அது நீங்க ரசிகர் பட்டாளம், என்னோட பட்டாளம் பத்தி உங்களுக்கு தெரியல. அவங்க நீங்க வந்து தியேட்டர்ல பாருங்க. நாங்க வந்து இந்த டாப் 3, டாப் 4, டாப் 5 இல்லைங்க. எப்படின்னா இந்த ஃபேன்ஸ்ன்னு சொல்றீங்கல்ல, ஃபேன்ஸ் இருக்கிறது ஒன்று, ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்கு. நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ரசிகர்களும் என் ரசிகர்கள் ஏதாவது ஒரு விதத்துல. ஸோ அதை வந்து இன்டர் பண்ணக்கூடாது, மன்னிச்சிருங்க. ரசிகனா என்னால் சும்மா இருக்க முடியாது. ஆனால் மரியாதைக்குரிய பாணியிலேயே சொல்லிடுறேன், நீங்க மென்ஷன் பண்ண ஆக்டர்ஸ்க்குலாம் ஹேட்டர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு கிடையாது. ஸோ அது தேங்க்யூ. சாரி சார், தேங்க்யூ அபிஷேக். இன்னும் அது நீங்கள் வந்து இல்லை, இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தேட்டருக்கு வருவீங்க இல்லையா, உங்கள் நம்பர் என் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பேசுகிறேன். இதே கேள்வி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்பீங்க ஒரு நாள், நாளைக்கா கூட இருக்கலாம். இல்லை, நான் பெரிய லெவல் வந்துட்டேங்க. நான் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்படிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு நான் தூள் சாமி எல்லாம் பண்ணவன் தான். எனக்கு தெரியாது, இது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து வேற என்ன பண்ணலாம், நம்ம சினிமா வேற எங்க கொண்டு போகலாம், நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முயற்சியில் இறங்குனேன். அது வந்து சில டைம் அது வந்து படங்கள் சின்னதாயிடும், அந்த மாதிரி படங்கள் வந்து. பட் எனக்கு வந்து இல்லை பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணி அந்த முயற்சிலாம் பண்ணதுனால தான் தங்கலாம், அந்த முயற்சிலாம் பண்ணதுனால தான் வீர தீர சூழல். புரியுதுங்களா? நீங்க என்னோட படம் எந்த படம் வேணா எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு படத்துல நீங்க குறை சொல்லுங்க. நீங்க வந்து அந்த டைம்ல படம் ராவணன் வந்து ஹிந்தியில ஏதோ வச்சு ஓடல, அது ஒரு ஐகானிக் ஃபிலிம். இன்னைக்கும் வந்து ராவணன் பத்தி யார், எங்க வீட்டுல ராவணன் தான் எங்களோட பெஸ்ட் மூவி. புரியுதுங்களா? கிங் வந்து அந்த டைம்ல ரொம்ப அட்வான்ஸ். எல்லா படங்களும் அப்படிதான். நம்ம ஒரு முயற்சி பண்றோம். ஐ டோன்ட் பி ஜஸ்ட் அங்கே போனோம் எல்லாத்துமே. ரசிகர்கள் மட்டும் நீங்க பாருங்க, நீங்க உங்க தியேட்டருக்கு வாங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா சொல்லுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். ஹாய் சார். ஒரு நிமிஷம் சார், நீங்க யார் ஃபேன்? நீங்க இல்ல, நான் திடீர்னு ஒரு சந்தேகம் வச்சு யாராவது இருந்தாலும் ஏய் மச்சான் எனக்கு போயிடு கத்திரிக்காய் மாதிரி உட்காந்துருவேன் அந்த மாதிரி ஒரு கேள்வி சொல்லுங்க. நீங்க நல்லா நடிக்கிறீங்க. எல்லாத்தையும் சொல்லி பொண்டாட்டி பேர சொல்ல பார்த்தீங்களா? ஓடி போயிட்டாங்க. கல்யாணம் ஆகலையா? இப்ப புரியுது. நீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் ரொம்ப புடிச்சு வச்சு இந்த மாதிரி கேள்வி அதான் நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு வந்து சீனியர் ரிப்போர்ட்டா, அதான் டைம் இருக்கு நிறைய.